டோரை லாக் பண்ணியாச்சு, ஜன்னலை மூடியாச்சு, ஃபோன் முதல்ல இந்த கர்மத்தை ஆஃப் பண்ணோம். இன்னைக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேம் ஆன் பண்ணுறேன்ப்பா. அநேகமாக நம்மளை தடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. சொல்லி வாய மூடல. எப்படா வரீங்க? என்ன தெரிகிறது? அவெஞ்சர்ஸ், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த என்எஃப்எஸ் வீடியோ வந்துருச்சு. ஆவலுடன் நான் எவன் எதிர்பார்த்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவனும் எதிர்பார்க்கல, நானா சும்மா போடுறேன். என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டடான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அந்த கேம் ஆடுற அளவுக்கு என் பிசி கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ ஃபோனில் தான் ஆட போகிறேன். ஸோ திஸ் கேம் இஸ் என்எஃப்எஸ். என்னங்க எனக்கு எம்லேயே ஆரம்பிக்குது. சரி விடுங்க, ஆரம்பத்துலேயே வளருது. பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட்டு இதே போட்டுடலாம். ஸ்டோரின்லாம் இதில் எதுவும் இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம போகிறோமே அந்த கேம்பெயின் ஒவ்வொருத்தனா பிளாக் லிஸ்ட் அடிக்கிறது தான். அதே சேம் இது தான், அதே டைலர், அதே வாடகை. பட் ஸ்டில் எனிவேஸ் பார்ப்போம். ஆனால் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்ததில் அவங்களாம் பக்காவாக இருக்கும்டா கேமு, ஃபோனுக்கு காம்பபிலிட்டி இருந்தால் மட்டும் போதும், பக்காவாக ஆடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனிவேஸ் பார்க்குவோம். என்கிட்ட இப்போ சுபாரு கார் தான் இருக்குது. இது என்ன எலவுன்னு கூட தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆடி, BMW, பென்ஸு அந்த மாதிரி தான். ஸோ இது ஏதோ புது கார் போலங்க. சீக்கிரம், ஆனால் கொஞ்சம் லோட் ஆகிற டைம் இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குதுங்க. நான் சும்மா என்னடா விளாட்றதுக்காக உனக்கு கண்டென்ட்காக சொல்கிறியான்னு கேட்க வேணாம். உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது ஒன்றும் பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கார் கேம்ஸ் ஆடியே, ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் இதை கொஞ்சம் ஏற்றினேன். பார்ப்போம். நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸ்லோ ஸ்டார்ட் சொதப்பிடுச்சு. எனிவேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. நான் 2005 பார்ன் கை. நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் கேமிங் சென்டர்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த பிரிண்ட் அவுட் எடுக்க போகிற இடத்துலலாம் இருக்குமே, அங்கே போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ½ அன் ஹவருக்கு இவ்வளோ காசு கொடுத்தா நீங்கள் ஆடிக்கலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. நான்லாம் அதில் தான் பார்த்திங்கன்னா GTA, சான் ஆண்ட்ரீஸு, வைஸ் சிட்டிலாம் ஆடினேன். என்ன மாதிரி நான் யாராச்சும் அந்த மாதிரி ஆடிக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். அடியாக வாங்குது காரு. அது வேறு சர்வீஸ்க்கு வேறு அதிகமாக காசு கட்டணுங்க. அது வேறு ஒரு ப்ராப்ளம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா. அவன் எங்கே இருக்கானே தெரியல. அவன் அவ்வளோதான் செத்துட்டாண்டாங்கிற மாதிரி போயிட்டான் போல். சரி, நம்ம போய் டக்குன்னு முடிப்போம். கொஞ்சம் அந்த ஃப்ரேம் ட்ராப் ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஏன்னா என் ஃபோனு காம்பபிலிட்டி கம்மி தான் நினைக்கிறேன். 8GB ரேமே இப்போ லேக் ஆனால் எப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் CPU, அந்த CPU தான் ப்ராப்ளம் என் ஃபோனில். ஸ்னாப்ட்ராகன் 680 தான். அதனால தான் ஏதோ ஒரு மாதிரி அந்த ஷட்டர் ஃபீல் ஆகுது. சூப்பராக முடிச்சாச்சு. சூப்பராக முடிக்கலாம். அவன் டம்மி பீஸு பாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த சீரீஸ் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த கேமிங் இது பிடிக்குதோ பிடிக்கலையோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், தட்ஸ் இட். ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் லைக் பண்ண தான் அந்த அல்காரிதம் இதெல்லாம் இல்லை. எனக்கு பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் இவ்வளோ இது லைக் பண்ணுறாங்களா, வியூஸ் அதிகமாக போகுது. பட் ஆனால் லைக்ஸ் ரொம்ப கம்மியாக வருது. இது என்னது மோட்டர் செக்மெண்ட்? ஓகே காசு ஏதாச்சும் கொடுங்கடா ஜெயிச்சதுக்கு. என்னடா என்எஃப்எஸ் 30 வருஷம் ஆயிடுச்சாங்க. என்எஃப்எஸ் வந்து செம. சரி, இவ வேறு, இந்த அக்கா வேறு டார்ச்சர் பண்ணுறாங்க. கிம் அக்கா ஏஷியன் டைப்புங்க, நல்லா தாங்கிறாங்க பார்க்கறதுக்கு. பட் எனிவேஸ் சும்மா எனிவேஸ்னே சொல்லிட்டு இருக்கிறாங்களா. 2000 ரூபா காசு கொடுத்துருக்குறது இந்த அக்கா. 100 ஆண்டு காலம் வாழ்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளை ஒரு மிஷன் முடிக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அக்கா, முடிக்கலாம்க்கா. லெட்ஸ் கோ fucking go. அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து வெஸ்டர்ன் காஸ்ட் இஷ்யூவை பற்றி பேசலைன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன். இந்தியன் டூ ரோஸில் வெஸ்டர்ன் காஸ்ட் இஷ்யூ வந்தது இப்போ தான். ஸோ அதை நான் கொஞ்சம் ஏதோ அங்கே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. பட் ஸ்டில் எனக்கு அது தப்புன்னு ஃபீல் ஆச்சு. அதனால் அதை நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. சரி வாங்க, இந்த டிம் அக்கா என்ன சொல்கிறாங்க. இப்போ மோட்டர் செக்மெண்ட் கிடச்சிச்சுலங்க, அதனால் அதை இதில் இது பண்ண சொல்கிறாங்க, அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. 5 எவ்வளோ இதாக இருக்குது. 5 அது பேர் 5 பார், கோல்டு பார். ஓகே, கோல்டு பார் கிடச்சாச்சு. இவத்தோட தாங்க முடியல ஆக்சுவலி. உனக்கு என்ன தாண்டி வேணும்? நான் தான் அழகாக்குறேன்ட்டேன்லடி. சும்மா இதை பண்ண அதை பண்ணு. இது ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால ரொம்ப டார்ச்சர் பண்ணுது இந்த டெமோ. இதெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு தெரில. என்னது சுபாரு, ரஜினி தான். இல்லை அது ரெய்ஜின். சாரி மக்களே, அது ரெய்ஜின். நல்லா அச்சோ ஸ்க்ரீன் ஒரு மாதிரி ஆகுதே. நோ கிளியராக இருக்கணும். ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ் அழகாக என்ஜாய் பண்ணணும் பார்க்குற வீடியோவை.
ஸோ எனிவேஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. சரி இது சொல்லி கொடுக்குறதுங்க. அச்சோ ஸ்க்ரீன் வேறு ஒரு மாதிரி கன்றாவே ஒரு மாதிரி பிளரி ஆகுது. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன், எப்படியாச்சும் அதை ஆப்டிமைஸ் பண்ணுறேன். நல்லா பண்ணிடுறானுங்க ஆக்சுவலி. ட்ரிஃப்ட் இதுக்கா ட்ரிஃப்ட்டு கீழே எடுத்தணுமா இதெல்லாம் தெரியுங்க. இவத்தோட அச்சோ அடி 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 அச்சோ கார் அடி வந்துதான் கார். இல்லைங்களா நைட்ரோ போட்டாச்சு. ஆமாங்க பிளர் ஆகுதுங்க, எனக்கே ஃபீல் ஆகுது அந்த பிளரினஸ் ஃபீல் ஆகுது நைட்ரோ யூஸ் பண்ணுறப்ப. இல்லை அவங்க ஆக்சுவலி அந்த நோட்டிஃபிகேஷன் வர நமக்கு பிளரி ஆகுது. பட்டாசுமா அடி ரட்டடா சாங் போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் காப்பிரைட் கிளைம் வந்துடும், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ போகலாம் வேகமாக. இதுக்கப்புறம் ஒரு அடி வாங்காத. சரிடா நான் பார்த்துக்கிறேன்டா, உருங்கடா. ட்ரிஃப்ட் நான் பண்ணுறேன்டா. ரொம்ப ஓட்ட தெரியாமல் ஓட்டணும். யாரும் கமெண்ட்டில் போய் டாக்டர் டிங் முதல்ல போய் ஆடுறான்னு சொல்லாதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறதுனால எனக்கு இந்த ஒரு டச் விட்டு போச்சுங்க. அதனால தான் கடைசியில் கூட பாருங்க எண்டில் கூட ட்ரிஃப்ட் பண்ணி தான் வந்தேன். கார் சமாடி நல்லா தேஞ்சிடுச்சு. ஓகே நைஸ். சரிப்பாப்பா. ஷோ எனக்கு முடியல. உங்களுக்கு யாருக்காச்சும் அது தெரியும்னா ஆஃப் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த கேம் விளாட்றீங்கன்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இப்போ பிஜிஎம்ஐ ஃப்ரீ ஃபயர் தான் ஆடிட்டு இருக்கிறானுங்க, சிஓடின்னு. கார் ரேசிங் கேம்ஸ்லாம் ஆடுறீங்களா என்ன? ஆடுறீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் என்ன? ஷோ நெக்ஸ்ட் ஆட விட்றீ என்ன? நெக்ஸ்ட் மிஷனாக க்ளைம் பண்ண சொல்லுது. ஓகே க்ளைம் பண்ணிட்டோம். பார்ப்போம் என்னடா டெய்லி இதெல்லாம் நான் கட் பண்ணிடுறேங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துருச்சு. வீடியோ முடிஞ்சிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, அதனால நான் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த மேட்சை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one. Cheers Avengers.